ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பயங்கரமான ஒரு அடிதடி. துஷார் வந்து எதுக்காக கமருதீன் கிட்ட இவ்வளோ சீனாக போடுறாருன்னு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நானும் இந்த வீட்டில் இருக்கேன்டா, நானும் மதுரக்காரன் தாண்டான்னு சொல்லிட்டு அவரோட விஷயங்களை பதிவு பண்ணுறதுக்காக பண்ணுறாரா? ஏன்னா கமருதீன் ஏற்கனவே ஒரு ஏடா குடம். அந்த ஏடா குடத்துக்கிட்ட போய்ட்டு இவர் போய் தேவையில்லாமல் வாயை கொடுத்து புண்ணாக்கின மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது தேவையில்லாத ஒரு சண்டை. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா இது அப்படின்ட்டு. அங்கே சண்டை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து விஜய் பார்வதி கிட்ட வந்துட்டு அவரோட விஷயங்களை சொல்கிறார். டென்ஷன் ஆகிட்டார். என்னென்னா துஷார் வந்து இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கமருதீனை தெரியும், விஜய் பார்வதி தெரியும்னு நிறைய பேர் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா அவங்க சீரியல் அது இது நடிச்சிருக்காங்க. பட் துஷார் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அப்படின்னும் போது அவர் இப்போ தானே புதுசாக வந்து சோஷியல் மீடியா வந்துடுறாரு, அதனால் கலாய்க்கிறாங்க. அவன் இப்போ தானே புதுசாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கான். 4 பேர்கிட்ட வந்துட்டு தொடப்பக்கட்டில் அடி வாங்கினான்னா திருந்திடுவான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சோஷியல் மீடியாவில் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்ணுக்கு தெரியாதவங்க கலாய்ப்பாங்க, கண்ணுக்கு தெரியாதவங்க அசிங்கப்படுத்துவாங்க. அதாவது ஒரு சில பேர் டீசெண்டாக பேசுவாங்க, ஒரு சில பேர் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதை அவருங்க சொல்கிறார். ஏன்னா அவரோட விஷயங்கள், துஷாரோட விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை வந்து கமருதீன் வந்துட்டு இன்றைக்கி வந்து காலையில் நம்ம அரோரா பக்கத்தில் போய் அந்த கெம்மி செஞ்சதை கொடுத்தப்போ காண்டானாரான்னு தெரில, தேவையில்லாமல் சண்டை. இன்னமும் இவர் வேலை செஞ்சு கிழிச்ச மாதிரி அவரை வேறு கலாய்க்கிறார் துஷார். அப்போ இவங்க விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்க, அவன் தமிழ்நாட்டுக்கே தலை நினச்சிட்டு இருக்கான், அந்த தலையோட பொறுப்பே வந்து பிக் பாஸ் வந்து அடிச்சு பிடிங்கிட்டாரு. இவனுக்கு மைண்டில் வந்து இன்னும் தலையாகவே இருக்கன்னு நினைக்கிறாரு பொழுது. ஒழுங்காக தலையாக இல்லாத காரணத்தை தான் கலாச்சாரு. அதேமாதிரி ஒரு வாட்டியும் வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கான், எந்த சீரியல் நீங்கள் நடிச்சிங்க சொல்லுங்கள், நீங்கள் எந்த சீரியல் நடிச்சிங்க. எனக்கு வாய் வலிக்குது அவங்ககிட்ட திரும்ப டே நம்ம மகாநதின்னு ஒரு பெரிய சீரியல் நடிச்சேன்டா, சும்மா கிடையாது அப்படின்னு திரும்ப நோண்டிக்கினே இருக்கான். இதில் வேறு எனக்கு செம்ம டென்ஷன். ஆனால் விஜய் பார்வதி அவர் சொல்கிறார், கொக்கூஸ்க்கு வாடா அப்படின்றான், வா கொக்கூஸ்க்கு போகலான்றான். எனக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும் அப்படின்றாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு, என்னடா இது நீங்கள் சொன்னதே தப்பு. ஆனால் அவரும் பாருங்கள், வா கொக்கூஸ்க்கு போகலான்னா ஏன் அர்ஜென்ட்டுனா ஆளுக்கு ஒரு கொக்கூஸில் போக வேண்டியதுனையா, இதை வேறு வந்து கக்கூஸ்க்கு போகலாம் ஐயால. அதுதான் அவருக்கு மைண்டுக்குள்ளே கஷ்டமாயிடுச்சான். இப்படி பேசிட்டான், ஏன்னா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். திடீர்னு பார்த்தா பாட்டில் எடுத்து ஓங்குறான். டேய் நீ பர்ச்சேஸ்க்கோ, நான் ஹெட்மாஸ்டர்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு செம்மையாக போட்டு கலாய்ச்சிக்கின்னு. விஜய் பார்வதி கிட்ட உங்களுக்கே தெரியும், யாராவது ஒருத்தங்க சிக்கினாங்கன்னா இந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி கமருதீன் இப்போ வந்துட்டு ஒரு ட்ராக்கில் போயின்னு இருக்காங்க. நிறைய நெகட்டிவும் இருக்குது அவங்க அந்த ஜோடிக்கிட்டேருந்து, ஒரு சில பாசிட்டிவும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு விஜய் பார்வதிக்காக வந்துட்டு கமருதீன் வினோத்லாம் நின்னது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஒரு சம்பவம் தான். ஏன்னா அன்பு கேங் பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிற ஒரு கேங். ஆனால் அதாவது நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிற கேங், ஆனால் நல்லவங்க கிடையாது. இவங்க நாங்கள் கெட்டவங்க தான் காமிச்சிக்கிற கேங், அவங்க நல்லவங்க கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் இங்கே நல்லதே கிடையாதுன்றது தான் இங்கே ஒரு விஷயம். பரவாயில்ல, அந்த ஜாடிக்கத்தை மூடின்ற மாதிரி வந்துட்டு செம்மையாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் என்ன கேட்க போகிறேன், ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.